அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் உங்களில் துன்பப்பட்டால் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ துன்பம் வந்துச்சு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் பக்கமே வராம திரும்பி பார்க்காம ஓடிடுவாங்க. ஐயோ இவ்வளவு கஷ்டமா, எனக்கே இவ்வளவு கஷ்டம், எனக்கே இவ்வளவு போராட்டம் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சு ஒரு நிருபமே எழுதிடுவாங்க. புலம்ப ஆரம்பிச்சுட்டு முறுமுறுத்துட்டு கவலை கண்ணீர் கஷ்டம் சொல்லி இப்படியே என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்ப என்ன பண்ணணுமா? துன்பம் வந்துச்சுன்னா ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை விதமா சொல்லுகிறது, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷத்துல ஆண்டவரை மறந்தே போயிருவாங்க. என்ன நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட சிலருக்கு அந்த மேட்டிம், அந்த பெருமை வந்துடும். ஆனா ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னாவே கூட சிலருக்கு என்ன ஆயிடும், பெருமையும் மேட்டிமையும் வந்துடும். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மகிழ்ச்சியா இருந்தீன்னா நீ சங்கீதம் பாடு, ஆண்டவரை துதிச்சு பாடு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, நீங்க என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் எப்படி தாவீது பாடுகிறாரோ அதே போல நம்ம நல்ல ஒரு பாடலை ஆண்டவருக்காக, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ச்சியா இருந்தீன்னா நீ சங்கீதம் பாடு, நீ ஆண்டவரை குறிச்சு புகழ்ந்து பாடு. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த உயர்வு இல்லப்பா, நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த மேன்மை இல்லை ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுகிற விதமாக நீங்கள் சங்கீதம் பாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட எந்த காரியத்திலே துக்கமாய் இருக்கிறீர்கள், எந்த விஷயத்திலே நீங்கள் துன்பப்படுகிறீர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் துன்பப்படுகிறீர்களா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அந்த துன்பத்திலிருந்து, உங்களை அந்த மேலாத துயரத்திலிருந்து உங்களை ஆண்டவர் மீட்டெடுக்க அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். மீட்பர், உங்கள் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் கவலையோடு காணப்படுகிறீர்கள்? உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு உங்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களா? ஆண்டவராகிய இயேசு உங்கள் துன்பத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி அவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை சங்கீதம் பாட வைப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா, உம்முடைய ஜனங்கள் எந்த விஷயத்தில் ஆண்டவரே துன்பமாய் காணப்படுகிறார்களோ தகப்பனே, அவர்கள் துன்பத்தையும் துயரத்தையும் கர்த்தர் அவர்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு தகப்பனே நீர் மகிழ்ச்சியை கொடுத்து ஆண்டவரே சங்கீதம் பாட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க முழுமையாய் நீக்கி போட்டு தகப்பனே நீங்க பரிபூரண ரட்சிப்பையும் விடுதலையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்து சந்தோஷமா இருந்தால், மகிழ்ச்சியா இருந்தால், உம்மை மறந்து வாழாதபடிக்கு உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படியே ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, துன்பமாய் இருந்தால் ஜெபியுங்கள், உங்களை கர்த்தர் விடுவிப்பார். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுங்கள். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். God bless you.